ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டாக்டர் மாதங்கி ராஜகோபாலன் அவர்கள், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ். வணக்கம். வணக்கம். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை பத்தி. வெரி ஃபேமஸான டாக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஃபைனலி உங்களை மீட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. வெரி ஹாப்பி டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. எஸ். ஸோ இப்போ நார்மல் டெலிவரி பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள், டவுட்ஸ் ஆக்சுவலி நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக வந்து சி செக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று குத்தி அப்படி மயக்க நிலையில் போயிடுவாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நார்மல் டெலிவரினா ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன். நார்மல் டெலிவரி ரொம்ப பெயின் இருக்கும். சி செக்ஷன் ஈஸியா கம்பேரிட்டிவ்லி? சி செக்ஷன் ஈஸி அப்படின்னு சொல்லவே முடியாது. நார்மல் டெலிவரியில் முன்னாடி பெயின், ஆஃப்டர்வர்ட்ஸ் யுவர் ரெக்கவரி இஸ் வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் பெயின் இருக்காது. வேறு சிசேரியனில் முன்னாடி எந்த பெயினும் தெரியாது. பட் இனிஷியல் ஃபியூ டேஸ் அன்டில் த ஹீலிங் அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு நார்மல் டெலிவரியில் என்ன அட்வான்டேஜ்னா, வி ஹவ் சோ மெனி பெயின் ரிலீஃப் ஆப்ஷன்ஸ். முன்ன மாதிரி கிடையாது. வி ஹவ் இன்ஜெக்ஷன்ஸ், எபிடியூரல், இது எல்லாமே டு கீப் யூ கம்ஃபர்டபுள். ஸோ தட் யூ வில் ஹாவ் good pain relief before and afterwards, as I said, recovery is so good. So pain relief காக யாருமே சிசேரியன் போகவே கூடாது. ஓகே, அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும். எஸ், நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க எபிடூரல் அந்த இன்ஜெக்ஷன் பத்தி. சோ அது போட்டா லைஃப் லாங் வந்து பேக் பெயின் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து அது இட்ஸ் a myth, தப்பான விஷயம். எபிடியூரல் போடுற நீடில் வந்து ஒரு ரொம்ப மெலிசான, நம்மளோட ஹேர் தின் ஸ்கின் திக்னஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால யாருக்குமே பேக் பெயின் வர்றது. மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் பேக் பெயின் வர்றது ப்ரெக்னன்சினால வர்ற சேஞ்சஸ். வென் தி அம்மாவோட டம்மி பெருசாகும்போது ஸ்பைன் அலைன்மெண்ட் மாறும். அது ஆஃப்டர் டெலிவரி கரெக்ட் ஆகாமல் எக்ஸசைஸ் பண்ணாதனால தான் பேக் பெயின் வருதே தவிர எபிடியூரல் ஸ்பைனல் வில் நாட் காஸ் பேக் பெயின். அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. அண்ட் நார்மல் டெலிவரி வந்து நம்ம கன்சிடர் பண்றதுனால அந்த ஷேப்லாம் வந்து மாறிடும், ஷேப் ஸ்பாயில் ஆகிடும், பாடி ஷேப் அப்படின்ற ஒரு மித்து கூட இருக்கு. அது உண்மைதானா? அதுவும் உண்மை கிடையாது. ஏன்னா ஷேப் ஸ்பாயில் ஆகுறது உங்களோட ப்ரெக்னென்சி வெயிட் கெயினை பொறுத்து இருக்கு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் மித். நீங்கள் 10 kg 12 kg கெயின் ஆனால் தான் பேபி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது வந்து தப்பான விஷயம். தி அமௌண்ட் ஆஃப் வெயிட் கெயின் இன் ப்ரெக்னென்சி வந்து அம்மாவோட என்ன ஸ்டார்டிங் வெயிட்டோ அதை பொறுத்து தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 80 kgயில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் 4 கிலோ தான் அலோவ் பண்ணுவேன் ஹோல் ப்ரெக்னென்சி வெயிட் கெயின். ஸோ உங்கள் ஷேப் ஆல்டர் ஆகுது ப்ரெக்னென்சினால வர வெயிட் கெயின். அதை நீங்கள் லூஸ் பண்ண முடியாது போஸ்ட் டெலிவரிதாலே தவிர நார்மல் டெலிவரினால வேற எந்த ஷேப் ஆல்ட்ரேஷனும் வரவே வராது. அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ பேபியோட வெயிட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நார்மல் டெலிவரிங்கிறது பாசிபிளே கிடையாது, ஒன்லி சி செக்ஷன் இஸ் த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து 100% மித்துன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஒன் ஆஃப் தி முக்கியமான டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ். இப்போ பாப்பாவோட சைஸும் அம்மாவோட பெல்விஸோட சைஸும் வந்து இட்ஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருந்துச்சுன்னா வி ஹவ் ஈவன் டெலிவர்ட் 3.8 3.9 kg. ஆனால் அம்மா ரொம்ப ஷார்ட்டாக இருந்து பெல்விஸ் சின்னதாக இருந்து பாப்பா பெருசாக இருந்தால் அஃப்கோர்ஸ் உங்களோட சான்ஸ் கம்மியாகும். பட் கண்டிப்பாக பெரிய பேபியாக இருந்தால் சி செக்ஷன் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. இப்போ சி செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேபி வந்து சி செக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டெலிவரியும் வந்து அதுக்கப்புறம் எத்தனை டெலிவரிஸ் இருந்தாலுமே லைஃப் லாங் சி செக்ஷன் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு பெரிய தவறான விஷயம். இது வந்து ரொம்ப வருஷமாவே இந்த விபேக், அதாவது வெஜைனல் டெலிவரி ஆஃப்டர் சிசேரியன்ங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டான பேஷண்ட் செலக்ட் பண்ணான்னா இதோட சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா நியர்லி 70%. ஸோ நம்ம பார்க்கும்போதே பேஷண்ட் எதனால முதல் சிசேரியன், ப்ளஸ் பேஷண்ட்டோட மோட்டிவேஷன் எவ்வளோ தூரம் இருக்குது, ப்ளஸ் அவங்க எவ்வளோ தூரம் இந்த ப்ரெக்னென்சியில் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து சக்ஸஸ் ரேட் கேன் சேஞ்ச். ஸோ குட் செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட்டில் நியர்லி யூ கேன் ஹேவ் 70% சக்ஸஸ் ரேட் ஆஃப்டர் 1 சிசேரியன். 2 சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வி டோன்ட் ட்ரை ஃபார் அ நார்மல் டெலிவரி. ஓகே. சோ விபேக்ன்றது ஃபர்ஸ்ட் சிசேரியன் இருந்தா கூட செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி we very often do. Yes. ஓகே. சோ விபேக் டெலிவரியை வந்து கன்சிடர் பண்ற மாம்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் அப்படினா அட்வைஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பேஷண்ட்டோட மோட்டிவேஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எனக்கு விபேக் வேணும்னு என்கிட்டயே கேட்டுட்டு வருவாங்க. ஒரு கன்ட்ராக்ஷன் வரதுக்குள்ள அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஸோ மோட்டிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம், நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸில் பேபியோட பர்த் வெயிட் ஒரு 3.1 kg ஆவரேஜ் சைஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் வந்து சிசேரியன் போகும்போது அவங்க லேபரில் போய் சர்விக்ஸ் கொஞ்சமாவது ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் சக்ஸஸ் ரேட் கூட. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது பேஷண்ட் மோட்டிவேஷன், எக்ஸசைஸ் அண்ட் ஃபைனலி டாக்டர் மோட்டிவேஷன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து விபேக் இஸ் அ பாசிபிலிட்டி. ஓகே. ஸோ இப்போ விபேக்கோடைய சக்ஸஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் அப்படின்றது முக்கியமான ஃபேக்டர்ஸ்
முக்கியமான ஃபேக்டர் நான் சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் ஆஃப் தி பேஷண்ட் அண்ட் தி டாக்டர். ப்ளஸ் வி நீட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ஸ்கார் கிவிங் வே அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பரவலான பயமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு சிசேரியன் பண்ணியிருக்கும் போது லேபர் கண்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது 200ல் ஒருத்தருக்கு அந்த ஸ்கார் வந்து கிவ்வே ஆகலாம். ஸோ நாங்கள் த்ரூ அவுட் லேபர் பேபியோட ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணுவோம். அதில் என்ன சேஞ்ச் வந்தாலும் இமீடியட்டாக வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே சிசேரியன் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் விபேக் ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்கான டாக்டர் ஃபெசிலிட்டி, அனஸ்தட்டிஸ்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸ் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற பிளேஸாக இருக்கணும். ஓகே. அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். டாக்டர்ஸ் அப்படின்னாலே வந்து மெயினாக சேஃப்டி பர்பஸ்க்காகவும் எந்த ஃபேக்டர்ஸ்க்காகவும் வந்து சி செக்ஷன் தான் ஆஃப் பண்ணுவாங்க, நார்மல் டெலிவரி வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை பற்றின உங்களோட கண்டிப்பாக இது ஒரு தவறான விஷயம். என்னோட ப்ராக்டிஸ் 25 இயர்ஸில் என்னோட பெர்செப்ஷனில் இப்போ நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து பெயினே இருக்கக்கூடாது, நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ ஈவன் அ சிங்கிள் பெயின் அப்படின்னு அம்மாக்களாக விரும்பி கேட்குற சிசேரியன் தான் இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது முக்கியமான காரணம் அஸ்ட்ராலாஜிக்கலாக இந்த டேட்டில் இந்த டைமில் நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறது ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அது வந்து இந்த டேட் அண்ட் டைம் வந்து அவங்களோட டிசிஷனை ரொம்பவே வந்து ஆல்டர் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்காக நார்மல் டெலிவரி இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னோட அஸ்ட்ராலஜர் வந்து இந்த டேட் டைம் தான் குறித்து கொடுத்துருக்காங்க, ஸோ எனக்கு அந்த டைமில் தான் வேணும்னு கேட்குற சிசேரியன் தான் அதிகமாகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேபரில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட மக்களோட பர்செப்ஷன் இல்லை மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, இது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணதுனால தான், இதுக்கு சிசேரியனே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு டாக்டர்ஸ் மேலே விழுகிறதுனால ப்ராபப்ளி அவங்க வந்து டூ மச்சாக ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நார்மல் டெலிவரி குறையிறதுக்கு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த காரணத்தினால கூட நார்மல் டெலிவரியை விட சி செக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம குழந்தைகளோட பர்த் வெயிட் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நான் 20 இயர்ஸ் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் 2.5 கிலோ அப்படிங்கிறது ஆவரேஜ் பர்த் வெயிட். இப்போ வி டோன்ட் சி சச் வெயிட். இப்போ ஆவரேஜ் பர்த் வெயிட்டே 3 kg ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான டிட்டர்மினிங் ஃபேக்டர். ஸோ நம்மளோட பெல்விஸ் வந்து மாறலை, அது ஜென்ரேஷனாக அதே தான் இருக்குது. ஆனால் பர்த் வெயிட் அதிகமாகும்போது உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான சான்ஸ் குறைஞ்சிரும். ஸோ ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாருமே கிரேவிங் ப்ரெக்னன்சின்னு சொல்லி அன்ஹெல்த்தி ஈட்டிங் வந்து நிறைய செய்கிறாங்க அந்த கிரேவிங்னால. ஸோ அதனால பாப்பாவோட வெயிட் அதிகமாகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான சான்ஸ் குறையும். ஓகே. ஸோ நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் இது ரெண்டுமே அந்த இண்டிவிஜுவலோட ஹெல்த் விஷயத்தை ரொம்ப முக்கியம். ஓகே. நான் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு எங்களுக்கு டவுட்ஸ்க்கு கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.